ஹாய் கைஸ், வெல்கம் டு G2G vlog. நான் உங்கள் கிரீஷ் பேசுகிறேன். போக போகிறோம்னா நிம்லி போகிறோம். நிம்லியில் பால திருப்புர சுந்தரி கோயிலுக்கு நம்ம போக போகிறோம். ஆக்சுவலாக கோயில் கிடையாது, ஒரு சக்தி பீரோன்றாங்க. ஒரு சின்ன வீட்டில் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அம்மன் நாங்கள் வந்துட்டு ஒரு கனவுல வந்துட்டு நான் எங்கள் பக்கத்தில் இருக்க கொஸ்டலியாரில் இருக்கிறதாகவும் என்னை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணாகவும் சொன்னாங்க. அதை வச்சு அந்த வாரிசு இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அங்கே போய் பார்க்கலாம், பார்த்து அவங்ககிட்டையும் நம்ம பேசலாம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு நிம்லி போகிறோம். நிம்லி எப்படி போகிறோன்னா, அருணாவில் லெஃப்ட் எடுத்து கொப்பூர் போய் கொப்பூர் வந்துட்டு அரக்கோணம் ரோடு பிடிச்சி அங்கேருந்து நம்ம காஞ்சிபுரம் அரக்கோணம் ரோடு பிடிக்க போகிறோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். அங்கேருந்து நம்ம போனோம். அங்கே போயிட்டு நான் போகிறவள நான் ரூட்டு கிளியராக உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி நான் பூனமல்லி நியர்பையில் இருந்ததுனால நான் இந்த சைடு வந்து அருணவேல் குப்பம் வந்து நான் வந்துட்டு லெஃப்ட்டு திரும்பி அரக்கோணம் ஜங்ஷன் நான் பிடிக்க போயிட்டுருக்கேன். அரக்கோணம் பைபாஸ் பிடிக்க போயிட்டுருக்கேன். இப்போ நான் கரெக்டாக எங்கே எந்த ஏரியாவில் போயிட்டுருக்கேன்னா, கொப்புருங்கிற ஒரு ஊரில் தான் நான் போயிட்டுருக்கேன். இந்த ஊரில் வந்துட்டு என்ன ஒன்றுனா, இப்போ எல்லாத்துக்குமே மாம்பழம்னா ஃபேமஸ். சேலம் அந்த மாதிரி ஊர்கள் தெரியும். இந்த ஊர்லேயும் வந்துட்டு மாம்பழம் ஃபேமஸ் தான். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா மாம்பழங்கள் வந்துட்டு நிறையா ரோட் சைடே வச்சு விட்டுட்ருப்பாங்க. நல்லாவும் இருக்கும், அதுவும் இல்லாமல் ரேட்டும் கம்மியாகவும் இருக்கும். இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மாம்பழம் எல்லா வெரைட்டி மாம்பழமும் இங்கே இருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும். நீங்கள் பார்த்து பேசி வாங்குறதுல தான் இருக்குது இங்கேயும். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நான் வந்துட்டு அரக்கோணம் பைபாஸ் பிடிக்கிறதுக்கு இங்கேருந்து 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 6 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு நம்ம ரைட்டு எடுத்தாதான் நம்ம அரக்கோணம் பைபாஸ் பிடிப்போம். அரக்கோணம் பைபாஸ் பிடிச்சி நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போய் திரும்பி அங்கேருந்து நம்ம வந்துட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் பைபாஸ் பிடிச்சி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதுவும் நான் வழியில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ரூட்டில் இன்னும் ட்ராவல் பண்ணலாம், வாங்க பார்க்கலாம்.
இப்போ கோயில்கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா காஞ்சிபுரம் டு அரக்கோணம் பைபாஸில் தான் இருக்கோம் நம்ம. இப்போ நம்ம பாலாவுக்கு சாக்லேட் வாங்க போகலாம். ஏன்னா அங்கே பாலா இன்னும் சின்ன குழந்தையாக இருக்கிறாங்க. அவங்க சின்ன குழந்தையாக இருக்கிறனால நிறைய பேர் அங்கே சாக்லேட் எல்லாம் பிரசாரமாக கொடுக்குறாங்க. நம்மளும் சாக்லேட் வாங்கிட்டு போகலாம். வாங்க நம்ம போய் சாக்லேட் வாங்கலாம். பாலா என்கிற வாழை கிடைச்சாங்க. ஏற்றுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு அவங்க வேற ஊர்ல அந்த கஷ்டம் சொல்லி இந்த ஊருக்கு வரும்போது இவங்க வீட்டுல தங்கினாங்க. அந்த வீட்டுல நைட் ஆனா பேங்க அட்டகாசம் பண்ணும்போது ஒரு கனவுல நான் இந்த ஆட்டுல ஒரு கலந்து வருவேன், என்னை கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி இந்த வீட்டுல எடுத்து வைங்க, எந்த இது இருக்காது, நீங்க தான் இப்போ என்னை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதை தொடர்ந்துதான் இங்க கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கு இங்க வந்தோடனே கூட அவங்களுக்கு நல்லா ஈஸியா கிடைக்கல. 2 நாள் அவர் கஷ்டப்பட்டு தேர்னாரு. ஏறிட்டு அதுக்கப்புறம் 3ஆம் நாள் கவலையா தேடி போகும்போது விளையாட்டு காமிச்சு அவங்களே திட்டினாங்க. இங்கன்னா அவங்க வீட்டுல வச்சு பூஜை இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. தலைமுறை இன்னும் அவங்க எல்லாம் பூஜை பண்றாங்க. மற்ற டீச்சர்ஸ் நம்ம கோயில் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டு நல்லா தண்ணி ஓட்டி இருந்துச்சு. நாங்க லாஸ்ட் டைம் வரும்போது இங்க நல்லா தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ சம்மர்னால வெளியா தாத்தா பூஜை பண்ணும்போது தாத்தாக்கு கனவு வந்தது. கனவுல ஒரு சின்ன பாப்பா ஒன்று என் பேர் பாலா, நான் உன் வீட்டுக்கு வரப்போறேன், உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற பெரிய வெள்ளத்துல வரப்போறேன், என்னை எடுத்துக்கிறியான்னு கனவுல சொல்லிட்டு போயிட்டாங்க. சில பேர் கனவை எடுத்துக்க மாட்டாங்க. கனவை நம்பி தேடும் போது பாலா ஒரு சின்ன விக்கிரகமா பெரிய வெள்ளத்துல கிடைச்சது. கிடைச்சி இது 180 வருஷம் கிடைச்ச அந்த சின்ன விக்கிரகம் தான் சென்டர்ல வச்சிருப்பாங்க. அந்த அம்மா தான் பாலா. கனவுல எப்படி வந்தாங்கன்னா அப்படிதான் வந்தாங்க, சிரிச்ச மாதிரி. தேடும் போது கிடைச்ச விக்கிரகம் தான் சென்ட்ரல். பெருசா அதுல படத்துல பாருங்க. இங்க பெரிய விஷயம் உங்களுக்கு யாராவது சொல்லி இருக்கலாம், நீங்க ஆசையா வந்திருக்கலாம். ஆனால் பாலா கூப்பிட்டனால தான் வந்திருக்கீங்க. 100 பேர் வந்தா வாங்கன்னு சொல்லுவோம் எங்க ஆசைக்கு. அதுல 90 பேரை பார்க்காம அனுப்புவோம். ஏன் சார் பார்க்காம அனுப்புவாங்கன்னா, வந்தது விளையாட வந்த வீடு, ரெஸ்ட் எடுக்க வந்த வீடு, கோயில் கிடையாது, போறவங்க வரவங்களாம் நுழைய முடியாது, தரிசனம் கொடுக்க இந்த வீட்டுக்கு வரல, எங்க அம்மா ராஜராஜேஸ்வரியோட விளையாட வந்திருக்கேன், யாரையும் கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால்
நான் கூப்பிட்ட சில குழந்தைங்க என்னை தேடி வருவாங்க. அந்த சில குழந்தைங்க நான் கூப்பிடும்போது வரும். உள்ள வந்துட்டா காட்டுன்னு சொல்லிடும். அந்த சில குழந்தைங்கள இன்னைக்கு உங்க பேர் இருக்கு. நீங்க ஒன்றும் பாலாவை செலக்ட் பண்ணல, யாரோ சொல்லி வரல, நாங்க ஒன்றும் உள்ள வாங்க கூப்பிடல. அவங்க கூப்பிட்டாங்களாம். யார் வீட்டுக்கு? அவங்க வீட்டுக்கு. கோயிலுக்கு நம்ம போகலாம், ஒரு வீட்டுக்கு யார் போவாங்க? சொந்தக்காரங்க போவாங்க. கூப்பிட்டா போக முடியும், கூப்பிட்டா வரலாம். சரி, ஏன் கூப்பிட்டுருக்க? நினைச்சிருந்தா எப்போ வந்திருக்கலாமே. இன்னைக்கு ஏன் சார் கூப்பிட்டுருக்காங்க? இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு என்ன ஆசை? 180 வருஷமா இருக்காங்களே, இன்னைக்கு ஏன் கூப்பிட்டுருக்காங்கன்னா இல்லையா, உங்க மனசுல ஏதோ பிரார்த்தனைகள் இருக்கான், சில விஷயங்கள் பெண்டிங்ல இருக்கான், அது அவ சரி பண்ண போறாளாம். அதுக்கு நேரம் வந்ததுனால அவங்களை கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டதுக்கு காரணம் கொடுக்கறதுக்கு. என்ன கொடுப்பாங்கன்னா நிம்மதி, தைரியம், ஹெல்த்து, படிப்பு, கல்யாணம், குழந்தை, உங்க ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ அது கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு நேரம் வந்தாச்சுன்னு. இந்த கடகராசியும் கும்பராசியும் இந்த அம்மாவை பார்க்கணுமா, பஞ்சாங்கத்துல போட்டிருக்காங்க இந்த வருஷம். ஏதோ சின்ன எரர் இருக்கு இந்த வருஷம், பயப்பட வேண்டாம். நெமிலி பாலா பரிகாரம், நெமிலி பாலாவை குடிச்சுக்கணும், நெமிலி பாலா விஷ்ணுதேவமா கும்பிடணும், பாலா தான் அவங்கள பார்த்துப்பாங்கன்னு கடகராசிக்கும் கும்பராசிக்கும் போட்டு. சார், அந்த 2 ராசிக்கு தானா, எங்க ராசிக்கெல்லாம் ஏதாவது உண்டான்னா இங்க வந்தவங்க எல்லாரும் பாலா கூப்பிட்டவங்க. அந்த அம்மா சொந்தமா ஒரு குழந்தைய பார்க்க வந்திருக்கீங்களா, அதை விட சொல்ல போனா உங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அம்மா வீட்டுக்கு வந்து எவ்வளவு நிறைவா போவீங்க, அப்படி நிறைவா போக சொல்லி எது வேணா வேண்டிக்கோங்க. ஆனால் வியாபாரம் இல்லாம முடிச்சு கொடுனா முடிச்சு கொடுக்கும், முடிஞ்சா 2 ஃபேனை போடுவேன்னா கோவம் வரும். சரி பண்ணுனா சரி பண்ணணும், சரி ஆகட்டும், கோயிலுக்கு பிரகாசமா 2 லைட்டை போடுற பாலா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுன்னா அது வியாபாரம், ஒத்துக்க மாட்டாங்க. உங்க குழந்தைக்கு பண்ற மாதிரி, உங்க பொண்ணுக்கு பண்ற மாதிரி, உங்க பேத்திக்கு பண்ற மாதிரி இந்த பாப்பாக்கும் ஆசையா இருக்கும். ஏன்னா பாலா பாப்பாவா இருக்கு. ஒரு வயசு 10 தான், கனவுல வருவாங்க. இங்க குறி சொல்றது தெய்வம் அதெல்லாம் கிடையாது, கனவுல தான் கிடைச்சாங்க. நிறைய பேர் கனவுல போய் என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருக்கு, நிறைய பேர் கனவுல போய் சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, ஸ்வீட்டு, பொம்மை, ஐஸ்கிரீம்லாம் கேட்டிருக்கு, பீஸா கூட கேட்டிருக்கு. கனவுல பேசுவாங்க. கடைசியா ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, இங்க வர்றவங்க கிட்ட சொல்லிச்சிட்டாங்க, நீங்க பாலாவை செலக்ட் பண்ணி வரலையா இன்னைக்கு, நீங்க ஒன்னும் இங்க நெமிலி பாலா செலக்ட் பண்ணலையா, நெமிலி பாலா தான் உங்களை செலக்ட் பண்ண, அது உங்களுக்கு தெரியாதான். அதனால அவங்க வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டதே அவங்களாம். அதனால நீங்க உள்ள வரும்போது எப்படின்னா வரலாமா, கிளம்பும்போது சந்தோஷமா போக சொல்லு, நிறைவா போக சொல்லு. மனசுல ஏதாவது குறைகள் இருந்தால், இருக்குமா ஒரு குறை போனா இன்னொரு குறை வருமா, அதுதான் லைஃபா, அந்த குறைய தூக்கி போட்டு போக சொல்லு. சீக்கிரமா ஒரு சக்சஸ் வருமா, தேங்க்ஸ் சொல்ல வர போறீங்க, நல்லா வேண்டிக்கும் அம்மா கிட்ட. சக்திக்கு இங்க காணிக்க வைக்கலாம், உண்டியல் கிடையாது, நீங்க வைக்கிற காணிக்க இங்க அன்னதானம் பண்ணுவோம், அதுக்காக நினைச்சு வைங்க. எப்ப வந்தாலும் ஃபோன் நம்பர், கோயில் நம்பர் போட்டோ கொடுப்போம், பாலா போட்டோ, அதுல ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ஊருக்கு போயிடுவோம், அதனால அங்க வீடுன்றதுனால நேத்து கூட இல்ல ஊர்ல, உங்க அதிர்ஷ்டம் இன்னைக்கு ஜம்னு பார்த்துருக்கீங்க, ஃபோன் பண்ண அதே மாதிரி பண்ணிட்டு வாங்க, வேண்டிக்கோங்க, ஆர்த்தி பண்றோம். பாலாவை கும்பிட்டு வெளில வரோம், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தரிசனம். ஏன்னா நாங்களும் வந்துட்டு கிட்டத்தட்ட 4 வாட்டி இங்கே வரோம். நாங்கள் ஒரு வாட்டி இங்கே ஃபோன் பண்ணாமலாம் வரோம். ஆனால் இங்கே வரவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு இங்கே வரலாங்களான்னு கேட்டால் வராங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு டைரெக்டாக வரோம். எங்களுக்கு எப்போ வந்தாலுமே எங்களுக்கு பாலா வந்துட்டு காட்சி கொடுக்குறாங்க. நீங்கள் வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, இங்கே இருக்காங்களா இல்லையான்ட்டு. நேற்று கூட இங்கே யாருமே இல்லை, ஆனால் இன்றைக்கி நாங்கள் வரும்போது எங்களுக்கு இன்றைக்கி பாலா வந்துட்டு காட்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி இங்கே வந்து இங்கே இருக்கிறவங்களும் சரி ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. இது கோயிலா வீடானே தெரியல. அதே மாதிரி பாலாவை நினச்சா மட்டும்தான் நீங்கள் இங்கே வர முடியும். இங்கே நிறையா பேர் வராங்க, நிறையா பேர் இங்கே வராங்க, வந்துட்டு பார்க்க முடியாமல் பேர் நிறையா பேர் போகிறாங்க. நீங்கள் பாலா உங்களை கூப்பிட்டானா நீங்கள் கண்டிப்பாக வாங்க. அதே மாதிரி வந்துட்டு நாங்கள் 4வது வாட்டி இங்கே வரோம். நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டு வாட்டி நாங்கள் வரும்போது நவராத்திரிக்கு நாங்கள் வந்தோம் போன வருஷம். நாங்கள் வரும்போது நாங்கள் வேண்டிக்கிட்டு போனதெல்லாம் எங்களுக்கு நடந்துச்சு. நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு கெட்டது விலகணும், நல்லது வந்து சேரணும் நாங்கள் வேண்டினோம். எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்குது. அது இல்லாமல் போன வாட்டி நாங்கள் வரும்போது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு வேண்டிட்டு போனோம். 4 வாட்டி வந்துட்டோம், இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இது வந்துட்டு இன்னும் நிறையா எங்களுக்கு நல்லது இங்கே வந்தால் நடக்குது. நீங்களும் வாங்க, உங்களுக்கும் நல்லது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறக்காமல் ஜி2ஜி vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ
தான் நாங்கள் பாலா கோயிலை முடித்தோம். எங்களுக்கு ஒரு நல்ல தரிசனம். அங்கே இருக்கிறவங்களே எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா உபயோகிச்சாங்க. நல்லா பாலா எங்களுக்கு நல்ல தரிசனம் பண்ணான். இப்போ நாங்கள் சடனாக எங்களுக்கு ஒரு பிளான் ஆச்சு. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா திருத்தணிக்கு பக்கத்தில் இருக்க மகிஷாசுர பத்மினி கோயிலுக்கு நாங்கள் போகிறோம். இங்கே இதுக்கான விலாக் வந்துட்டு இன்னொரு நாள் வரும். இந்த கோயிலுக்கு போகலான்னு கடைசி நாட்டில் பிளான் பண்ணது எங்கள் அம்மா தான். இதுக்கான விலாக் வந்துட்டு இந்த பாலா கோயில் விலாக் முடிச்சுட்டு அறுத்தர் வருமா இல்லை அது கட்டர் குக்கிங் விலாக் போட்டு அது கட்டர் விலாக் வருமானு தெரியல. எடிட்டிங்கை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். மறக்காமல் G2G விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.